காஞ்சிடுச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து காஞ்சிடுச்சு நடுவில் மட்டும்தான் காயாமல் இருக்குது அதுவும் வந்து காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பூ வந்து கட்டிட்டேன் பின்னாடி பார்த்தோட அழகாக தெரியும் தெரியுதா இப்போ வந்து அம்மா வந்து வச்சுருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தினையுமே வந்து பூ பறித்து வந்து கட்டி வந்து வைப்பாங்க தலையில் இன்றைக்கி வந்து அம்மா தலைலாம் வந்து சீவிட்டாங்க ஆனால் வந்து செடியில் தான் ஒன்றும் பூ வந்து பெருகல ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால வந்து இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் வந்து அம்மா வந்து இன்றைக்கி வந்து செய்யவே இல்லை இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு பற்றி நம்ம வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து தொண்டை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா என் பேர் வந்து குப்பைமணி தழையை வந்து கசக்கி வைங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோமே ஆமாம் இதுதான் வந்து குப்பைமணி தழை நாங்கள் சின்ன வயசில் வந்து இதை வந்து அப்பளம்னு சொல்லிட்டு விளாடுவோம் சரிம்மா அம்மா கசக்குறீங்க போல் ஃப்ரெண்ட்ஸ் கையில் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் வந்து கசக்கணும் இதை வந்து தரையில் வந்து ஊற்றி சுண்ணாம்பு போட்டு கரைச்சி கட்டியாக வந்து தொண்டையில் வந்து தடவணும் சரிம்மா சரிங்க சுண்ணாம்பு யார்கிட்ட வேணாந்தீங்க இந்த மாதிரி மடிச்சு கிடிச்சு பேக்கிங்லாம் பலமாக இருக்குது ஒரு ஆயிட்ட வேணாந்தீங்களா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து கண்ணாடி பார்த்து வந்து தடவ ஆரம்பிச்சிட்டாங்க காய காய தான் வந்து கலர் வந்து திக்காக தெரியும் தான் நம்ம சுண்ணாம்பு வந்து அதிகமாக வந்து போட்டால் இங்கே வந்து கழுத்து வந்து வெந்துருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதனால வந்து சுண்ணாம்பு வந்து கம்மியாக போடுறாங்க கண்ணாடி பார்த்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க தடைக்குண்ணா கொஞ்ச நேரம் காஞ்சி பிறகு நம்ம பார்க்கலாம் சரியாவதான் சரிம்மா சரி வாங்க உங்களுக்கு பற்றி நான் வந்து பூ பறித்து நானே வந்து கட்டித்தரேன் சரி போகலாமா அம்மா வந்து அதிகமாக வந்து செடியை வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துப்பாங்க அம்மா வந்து தினைக்குமே வந்து பூ பறித்து எல்லாம் வந்து கடை எங்கடா 4 பூ 2-3 பூ தான் வந்து பூக்குமே அதை போய் எங்கடா தினைக்கும் பெருக்கிட்டுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஆனால் அம்மா வந்து அது தினைக்குமே பறிச்சுட்டு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் சேர்த்து வச்சுருந்து அதை கட்டி தள்ள வைப்பாங்க நீ என்ன வச்சுக்கமான்னு சொல்லுவாங்க நான் ஒரு சில டைம் வச்சுப்பேன் எனக்கு வச்சுக்க கடப்பாலாம் அம்மா நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லுவேன் அம்மா வந்து வச்சுப்பாங்க இன்றைக்கி வந்து பூ பறிச்சுட்டு வந்து கட்டி நானே உங்களுக்கு வச்சு விட்றேம்மா சரி வாங்க போகலாமா நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செடி சைடெலாம் வந்து போய் சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் வந்து 3 வாழைக்கொலை வந்து விட்டு வந்துருக்கீங்களா அது வந்து வெட்டிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பி வந்து 2 வாழைக்கொலை இங்கே ஒரு வாழைக்கொலை அப்புறம் அந்த செடிக்கிட்ட ஒரு வாழைக்கொலை ஆமாம் அந்த மாதிரி பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்னதாக வந்து செடின்னு சொல்லி விட்டுட்டோம் பந்த போட்டதுக்கப்புறம் வந்து பூ வந்து நிறையா வந்து ஒரு தலைக்கு வைக்கிற அளவுக்கு வந்து பூ பூக்குது ஒரு நாள் வந்து அன்னாச்சி பழம் சாப்பிட்டு அது இது வந்து நட்டோம் இங்கே நல்லா வந்து வளர்ந்துருக்கு நாங்கள் நடும்போது வந்து சுத்தமாக காஞ்சி போன மாதிரி இருந்ததானே இப்போ அதுக்கப்புறம் வந்து வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ வளர்ந்துது அதுக்கப்புறம் வந்து கார்டன்லேருந்து பூச்செடி வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடியிலேருந்து இப்போ பூக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரே ஒரு செடி தான் தப்புச்சு நாங்கள் நிறைய செடி வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு 5-6 செடிக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த 5-6 செடியில் அந்த ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சிச்சு இந்த செடியிலையும் வந்து கொஞ்சம் நிறைய பூ வந்து பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் இந்த 5 பூ தான் கரெக்டாக வந்து பூத்துது இந்த செடி துளிர் விடுது ஆனால் வந்து இலை கொட்டுது துளிர் விடுது ஆனால் இலை விடுது ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால வந்து தெரியவே மாட்டேங்குது இங்கே பாருங்கள் தெரியவே மாட்டேங்குது நிழலில் தான் தெரியுது கொஞ்சம் இங்கே வந்து வைக்கப்படுறதுனால நல்லா வந்துருக்கு
ஏன்னா வந்து பப்பாளி மரத்தோட உட்காந்தே பப்பாளி பெருகிற மாதிரி வந்துருக்கு. கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் ஆனதுனால வந்து குரங்கு வந்து அதிகமாக வரத்தில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து செங்காயம் ஆயிடுச்சு. இந்த சைடில் வந்து கலர் வந்து மாறிடுச்சு. ஒன்று நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து பறிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக வந்து செவிட்டோன்னு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேரம்லாம் வந்து மாறிடுச்சு. அதான் 2 நாள் கழித்து வந்து பறிச்சா நல்லாயிருக்கும். இவ்வளோ பூ ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சுன்னு வந்தோமே. ஃப்ரெண்ட்ஸ் பூ வந்து கட்ட கற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போத்துலேருந்தாதாம்மா சொல்லுகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன் ஒன்றுமாம்மா கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வந்து கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ ஃபுல்லாக வந்து கட்டிட்டு நானே வந்து காட்டுறேன். ஸ்டார்டிங் இப்போ தானே கட்ட கற்றுக்குறேன். அதனால் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பூ வந்து கட்டிட்டேன். பின்னாடி பார்த்தா தான் அழகாக தெரியுதா? இப்போ வந்து அம்மா வந்து வச்சுக்கிருந்தாங்க. நீயே வச்சுக்கம்மா. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நானே வந்து பூ பறிச்சுன்னு வந்து என்னோடய கையாலே வந்து கட்டிக்கிறேன். அதனால் வந்து அம்மா வந்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து அம்மா வந்து தலை சீவி வந்து வச்சுட்டாங்க. காஞ்சிடுச்சு இல்லை கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து காஞ்சிடுச்சு. நடுவில் மட்டும்தான் காயாமல் இருக்குது, அதுவும் வந்து காஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டேன். டாட்டா பாய்.